நீங்கள் 10th ஜாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடிய கால்நடைகள் சார்ந்த டாப்பிக்கில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ மாடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மாடுகளோட எண்ணிக்கையில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2வது இடம் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டீ உற்பத்தியில் இந்தியா 2வது இடம், காப்பி உற்பத்தியில் 7வது இடம். அப்போ சொன்னேன் 2 டீ 7 காப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி மாடுகளோட எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது, முதல் இடத்துல பிரேசில் இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், ஏழை மக்களின் பசு அப்படின்னு அழைக்கக்கூடியது எது அப்படின்னா வெள்ளாடுகள். அடுத்து அதாவது கால்நடைகள்னாவே உங்களுக்கு 2 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கணும்பா முக்கியமாக. ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று ராஜஸ்தான். இப்போ பாருங்கள், எருமைகளோட எண்ணிக்கையில் முதல் இடத்துல இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல ராஜஸ்தான் இருக்குது, 3வது ஆந்திர பிரதேசம் இருக்குது. அது இருக்கட்டும். சரியா? அடுத்து பாருங்கள், இப்போது பால் உற்பத்தியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல ராஜஸ்தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ எருமைகளில் முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல ராஜஸ்தான் இருந்தால் அப்போ எருமை அதிகமாக இருந்தாவே பால் உற்பத்தியில் அதே மாநிலங்கள் தான் இருக்கும். அப்போ முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், 2வது இடம் ராஜஸ்தான். இப்போ பாருங்கள், ஒரு எருமை மாடு இருக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் அந்த கறவை டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எருமை என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக இறைச்சிக்கு தான் அனுப்புவாங்க அந்த மாடுகளை. அப்போ இறைச்சியை உற்பத்தியில் பொறுத்தவரை முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. சரி, அப்போ ராஜஸ்தான் எங்கே போச்சு அப்படின்னா ராஜஸ்தான் பாருங்கள் ரோமம் உற்பத்தியில் முதல் இடத்துல வந்துடும். சரியா? அப்போது பாருங்கள், அதாவது எருமைகளில் அதிகப்படியான எண்ணிக்கையில் முதல் உத்தரப்பிரதேசம், 2வது ராஜஸ்தான். அடுத்து பால் உற்பத்தியில் முதல் உத்தரப்பிரதேசம், 2வது ராஜஸ்தான். இறைச்சியை பொறுத்தவரை முதல் உத்தரப்பிரதேசம் இருக்கும், ரோமத்தை பொறுத்தவரை முதல் வந்து ராஜஸ்தான் இருக்கும். சரியா? இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து இதுவே மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக மீன் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள், கால்நடை மாடுகளை பொறுத்தவரை 2வது இடம், டீ உற்பத்தியில் 2வது இடம், மீன் உற்பத்திலையும் இந்தியா 2வது இடம். சரியா? அடுத்து பாருங்கள், கடல் மீன் பிடிப்பை பொறுத்தவரை கேரளா முதல் இடத்துல இருக்குது, உள்நாட்டு மீன் பிடிப்பை பொறுத்தவரை ஆந்திர மாநிலம் முதல் இடத்துல இருக்குது. நன்றி.